இன்னைக்கு நம்மளோட ஸ்கில் என்ன? எது எது? ஸ்கில் ஆஃப் மியூசிக். இந்த விஜய் படத்தில் வரும்ல கேட்கல அப்படின்னு சரியா? நம்ம சத்தமாக சொன்ன எதாக இருந்தாலும் சரி. ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றது. இப்போ எது எடுத்துட்டாலும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே ஒரு சொசைட்டியில் என்ன நடந்தது அதை வச்சு தான் நம்ம கிளாஸ்க்குள்ள ஆரம்பிப்போம். அப்போ ஃபஸ்ட்டு இது வந்து சினிமா தேட்டர் மாதிரி. நம்ம கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி ஒரு சினிமா தேட்டர் மாதிரி. நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம், டிக்கெட்டில் எடுத்துகிட்டு போகல, அதே மாதிரி தான் இங்கே ஃபீஸ் கட்டுவோம். ஆமாம் தானே, அட்மிஷன் போகிற ஃபீஸ் கட்டணுமா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன, எல்லாரும் சினிமா போகிறதுக்கு முன்னாடி போய் உள்ள அசம்பிள் ஆகிடும். அதே மாதிரி கிளாஸ் ஆரம்பிக்கிறது மாதிரி இங்கே உள்ளே வந்து அசம்பிள் ஆகிடும். மெயின் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டருக்கு ஸ்க்ரீன் மெயின். அதே மாதிரி கிளாஸ் ரூமுக்கு கண்டிப்பாக பிளாக் போர்டுங்கிறது கண்டிப்பாக மெயினாக வேணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன, அங்கே வாய்ஸ் வரும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக இந்த மாதிரியான ப்ராடக்ட் அங்கே இருக்க சினிமா தேட்டரில் இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் என்னாகும், வீடியோ மட்டும் ஓடும், ஆடியோஸ் வரும். நம்மளதில் ஆடியோ வரும், ஒன்லி விஷுவல் நமக்கு இருக்கும் இந்த இடத்துல. அது வீடியோவுக்கு இங்கே விஷுவல் வரும் சரியா? அதுக்கப்புறம் அங்கே சினிமா தேட்டரில் நமக்கு வேணுங்கிற பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்குவோம். நெகட்டிவ்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சொசைட்டியில் அதுக்கு தகுந்தாப்புல நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம லைஃப்பை வாழ கற்றுக்குவோம். ஆமாம் தானே? அது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி எல்லாமே பாசிட்டிவ் தான். எல்லாமே சொசைட்டியில் நம்ம லைஃப் எண்டு வரைக்கும் கொண்டு போகக்கூடியது இந்த கிளாஸ் ரூம் மட்டும்தான். அதேமாரி சொசைட்டியில் பாசிட்டிவ்லாம் நமக்கு தெரியும் சினிமா தேட்டரில். நெகட்டிவ்னா எப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்குதுல்ல, அங்கே என்ன நடக்குது, கோயம்புத்தூர், சென்னை அப்படிங்கிறது எல்லாமே கேள்விப்பட்டிருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ், ஸோ அந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் தான் நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்குலாம் போகக்கூடாது, வேலை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் கொண்டு வரும் சரியா? ஸோ அந்த அவேர்னஸ்க்காக தான் நம்ம சினிமா பார்த்துக்கணும். அது என்ன நெகட்டிவ், இந்த மாதிரி யாருக்கும் நம்ம லைஃப்பில் யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறது அதில். இதில் ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் தான் நம்ம எடுத்துகிட்டு அங்கே போகிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டர் ஒன்று, இங்கே கிளாஸ் ரூம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த நம்ம லைஃப்பில் மேக்ஸிமம் சினிமா பார்த்து அவனை மாதிரியே ஹேர் ஸ்டைல் கட் பண்ணுறது, இந்த கச்சேரி படம் பார்த்து அந்த மாதிரியே கட் பண்ணுறது, இந்த சூர்யா போட்டு 2 கோடு போட்டுருப்பாங்க அந்த மாதிரி. நீங்கள் நாங்களாம் சின்ன பையனாக இருக்கோம், சின்ன குழந்தைய வச்ச நாங்களாம் அப்போ அந்த ஸ்டேஜில் அப்படி தான் பண்ணாங்க. இப்போ யாரும் அதிகமாக பண்ணுறதில்ல. ஒரு சிலர் என்ன சினிமா கட்டவுட்டு பால் ஊற்றுறது, மேலே ஏறி இது பண்ணுறது, தும்மல் முடிச்சு ஒரு படம் தானே அது இருக்கும்ல, அதில் எல்லாம் வந்துடும். ஸோ அந்த மாதிரியான சினிமா பைத்தியங்களும் நம்ம கிளாஸ் ரூம் பைத்தியங்கள் நம்ம தான். ஆமாம் தானே? சரி சரி, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, எல்லாருமே லிஸ்னாக தான் இருப்பீங்க. யாரும் பாட்டு பேசல, நோட்டு எழுது, குமியில் இதெல்லாம் பிபிடி எல்லாம் உள்ள ஷேர் பண்ணிடுவேன். அதே போதும் சரியா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, பிளாக் போர்ட். சாக் போர்ட் இஸ் த visual aid and most widely used by the teacher for classroom instruction. இதில் என்ன அப்படின்னா மெயினாக டீச்சருக்கு பிளாக் போர்ட் நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக ஒரு கிளாஸ் ரூமில் பிளாக் போர்டு இல்லாமல் வேறு எதுவுமே கிடையாது. ஒரு டீச்சர் லாங்குவேஜ் டீச்சர்ஸ் அண்டு சயின்ஸு சோசியல் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது முக்கியமாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எழுதி போடுவாங்க. மேக்ஸ் டீச்சருக்கு போர்டு இல்லை அப்படின்னா அந்த கிளாஸ் ரூமே வேஸ்ட். மெயின் மேக்ஸுக்கு பிளாக் போர்டு கம்பல்சரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டீச்சர்ஸுக்கும் கம்பல்சரி பிளாக் போர்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் செகண்ட் ஒன் சரிங்களா? அதுதான் மெயின். நம்ம ஒரு பிளாக் போர்டு இங்கே கண்ணுக்கு முன்னாடி இருக்கா, லெஃப்ட் சைடில் பாருங்கள் எல்லாரும், அந்த பிளாக் போர்டு இருக்கா எவ்வளோ பெருசாக இருக்குது. அதை என்ன பண்ணியிருக்காங்க, பெரிய போர்டாக இருக்கிறதுனால அவ்வளோ பெருசு வைக்க முடியாது, 2ஆக கட் பண்ணி கொண்டாந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒரு ஈஸியான சிம்பிளான வேலை சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா நம்ம பிளாக் போர்டை 2ஆக டிவைட் பண்ணணும். அதை இவனே டிவைட் பண்ணி கொண்டாந்து வச்சுருக்காங்க. அதனால் பிரச்சனை இல்லை. அப்போ என்ன பண்ணணும், நம்ம உள்ளுக்குள்ள வரும். நான் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் சென்டரில் எழுதணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அப்படியே லைன் பை லைனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். இப்போ நம்ம நோட்டில் எழுதுறதுல லைன் பை லைனாக அந்த மாதிரி இந்த 3rd ஃப்ளோருக்கு எக்ஸாம் காலத்து வரைக்கும் என்ன பண்ணுறோம், ப்ரேயர் காலத்துக்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மேலே எழுதுறோம். அந்த மாதிரி தான் போர்டில் ஒவ்வொரு லைன் பை லைனாக எழுதிக்கிட்டே வரணும். அப்போ ஒன் சைடு லெஃப்ட் சைடு முடிச்சு அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட்டு ரைட் சைடு போகணும். ரைட் சைடே அதே மாதிரி தான் எழுதணும். அப்புறம் தேவையானதை மட்டும் எழுதணும், தேவையில்லாத எழுதணும். அதெல்லாம் பின்னாடி வரும். நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் அது வரும் சரி. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன். என்ன அப்படின்னா ஒரு கிளாஸ் வந்து பிளாக் போர்டு கம்பல்சரி இம்பார்ட்டன்ட். 2வது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீச்சர்ஸும் நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸ். இதில் என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய
நம்ம கிளாஸ் ரூமில் என்னென்ன டாபிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் நடத்துகிறோமோ நம்ம போர்டுகள்லாம் தெளிவாக எழுதணும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம பேசுகிறப்ப கிளியராக கேட்குறதில்ல. நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் பாருங்க, அந்த காலத்து தாத்தா பாட்டியெல்லாம் ஒரு தடவை 2 தடவை பேசினா மட்டும்தான் நம்ம காதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரு சிலருக்குலாம் அந்த கீச்சு போடுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் டக்குன்னு புரியும். கொஞ்சம் கட்ட போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு தடவை 2 தடவை சொன்னால் தாத்தா சொல்லுவாங்க, ஒரு தடவை ஐயோ காலையில் எங்கே மறுபடியும் சொல்லுங்க புரியல அப்படின்னு போனாங்க. ஃபோன்லேயே பேசுகிற மாதிரி தானே, டவர் கிடைக்காதப்ப கரெக்டாக வரும், புரியவே புரியாது, வாய்ஸ் பிரேக் ஆகி வரும், அப்பவும் நமக்கு புரியாது. அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு தடவை 2 தடவை கேட்போம். அதே மாதிரி தான் கிளாஸ். ஸோ கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் நாட் இன் த கிளாஸ். அப்போ வகுப்பறையில் நம்ம கிளாஸ் ரூமில் என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது, நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் வாட் இஸ் பீயிங் அட்டென்ஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட்ஸுடைய நம்ம எழுதுகிற ஹேண்ட் ரைட்டிங்லேயே என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸுடைய அட்டென்ஷனை நம்ம ஈர்க்கணும் அப்படிங்கிறது. நம்ம பார்த்தீங்கன்னா கிளாஸில் ஒரு 80 மெம்பர்ஸ் இருக்கும், ஒரு 15 மெம்பர்ஸுடைய ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணில் ஒத்துக்கலாம் சொல்லுவோம்ல, என் பிள்ளை எனக்கே அழகாக இருக்கான் அப்படியே இப்படி போட்டு பெருமைப்படுவாங்க. நிறைய பார்த்தால தாத்தா பாட்டி தாத்தா ஜென்ஸெல்லாம் இருக்குங்க, லேடிஸ் தான் மெயின் அப்படி பண்ணுவாங்க. தாத்தா வந்துச்சு அப்படின்னா அப்பா இவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தாலே எக்ஸாம் பேப்பர்ஸில் அவன் ஆட்டோமேட்டிக்காக மார்க் போகிற கை வந்து. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க டீச்சர்ஸ் நம்ம ஸ்கூலில், என்ன கோழிக்கு பின்னாடி எழுதுற ஹேண்ட் ரைட்டிங் நல்லா எழுது அப்படின்னு நம்ம எத்தனை பேர் கேட்டுருக்கோம். நம்ம நல்லா பண்ணியிருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, டீச்சர் சொல்லியிருப்பாங்கல்ல, அதுக்காக கூட கேட்டுருப்போம். அந்த மாதிரி தான் அவங்க பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. சேனலில் ஸ்டூடெண்ட்ஸுடைய அட்டென்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம், ஈர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த அட்டென்ஷனை என்ன பண்ணுவோம், மோட்டிவேஷன் கொடுக்குறோம். அதான் இன்ட்ரோடக்ஷன் ஸ்கில்ல ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவாங்க, ப்ரீவியஸ் நாலேஜ்னு சொல்லியிருப்பாங்க தானே. இன்ட்ரோடக்ஷன் ஸ்கில்ல அது ப்ரீவியஸ் நாலேஜ் தான் மோட்டிவேஷன் கொடுக்குறது அப்படிங்கிறது. நம்ம எடுக்கக்கூடிய டாபிக் என்ன பண்ணோம், அதுக்கு முன்னாடி என்ன கற்றுருக்காங்களோ அதுலேருந்து பேசிக் உள்ள எடுத்துகிட்டு வருவோம் அப்படிங்கிறது. சரியா? ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அட்டென்ஷனை நம்ம எடுத்துட்டு அதை டெவலப் பண்ணிவிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். வரோம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா யாராவது கவனிப்பீங்களா? 2 மினிட்ஸ் கவனிப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இப்படியே கண்ணியே ட்ரீமுக்கு போயிடுவோம். அப்புறம் வெளியில் ஏதாவது சவுண்டு கிடச்சி அப்படின்னா அதுக்கு போயிடுவோம். இந்த ஆள் என்ன நடந்துறாங்க வந்தால் கை பேசிக்கிட்டு எல்லாம் தூக்கம் வர மாதிரியே இருக்குது. நம்ம கிளாஸ் பார்த்தீங்கன்னா தூக்கம் வர மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸை நல்லா அட்டென்ஷனாக நம்ம பேசுகிற ஸ்பீச் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு ஸ்கில் வரும். நம்ம டக்குன்னு ஒரு சில டைமில் பேசிட்டு டக்குன்னு நிறுத்திடுவாங்க. ஒரு சில இடத்துல தூங்கிட்டு இருப்பாங்க, அதிகம் நம்ம பார்த்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே தலையை லைட்டாக ஒரு 3 மணி கண்ணை நல்லா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி. சரியா? அப்போ என்ன பண்ணணும், அவனை அந்த மாதிரி தூங்குறதுக்கு விடக்கூடாது. ஸோ அப்போ நம்மளுடைய ஸ்பீச் நல்லா கிளியராக இருக்கணும். அதே மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும். நம்ம இல்லை சுதந்திர திரும்ப இந்த பொண்ணு என்ன பண்ணாலும் எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விஷுவல் வந்து எல்லாத்தையும் இதாக இருக்கணும் அப்படிங்கிறத அதை சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இந்த காம்பனன்ஸ் சொல்லி நீங்கள் ஸ்கில் எடுக்கிறப்ப காம்பனன்ஸ் இருக்கும்ல, அதுதான் இதெல்லாம் அதிகமாக ஒன்றும் இல்லை. டக்கு ஒரு சில பேர் சொல்லிட்டு ஓடிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க எஜுகேட்டிங் ஹேண்ட் ரைட்டிங், நம்ம எழுதுறதுல தெளிவாக எழுதணும் போர்டில் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நீட்னஸ், அதுக்கப்புறம் அப்ராப்ரியேட்னஸ். சோப்பு பார்த்தீங்க அப்படின்னா கிளீனிங் பிளாக் போர்ட் ஆஃப்டர் யூசேஜ் அப்படிங்கிறது. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போர்டில் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக தெளிவாக இருக்கணும். நம்ம நோட்டு எழுதுற மாதிரியே பிளாக் போர்டில் சின்னதாக எழுதணும் அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் உட்காந்துருக்கிற லைனுக்கெல்லாம் கண்ணே தெரியாது. முன்னாடி உட்காந்துருக்கு நல்லா தெரியும், அப்படியே போக பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது அப்படிங்கிறது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் காம்பனன்ஸில் நம்ம நீட்டாக எழுதணும். அங்கேயும் இங்கேயும் எழுதக்கூடாது, லைன் பை லைனாக நீட்டாக தெளிவாக புரிகிற மாதிரி எழுதணும் அப்படிங்கிறது. அதுக்கடுத்தது தேர்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அப்ராப்ரியேட்னஸ், இதனுடைய பொறுத்த வேலை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம்ல, ஸோ லைன் பை லைனாக கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போர்டு எல்லாம் எப்படி அழிக்கணும் அப்படிங்கிறது. சரியா? நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாம் தொட்டு நம்ம இப்படியெல்லாம் அழிச்சிக்கணும். ஸ்கூல் லெவலில் பிளாக் போர்டு யூஸ் பண்ணும்போது, பிளாக் போர்டு மீன்ஸ் ஸ்லேடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை நம்ம யூஸ் பண்ணும்போது சின்ன வயசில் என்ன பண்ணியிருப்போம், தண்ணி பார்த்தப்போ தண்ணி இருந்திருக்காது, அப்போ எச்சை தொட்டு அழிச்சிருப்போம். இது ஒன்று நடக்கும். அப்போ பிளாக் போர்டில் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்போம், துணியை வச்சு நம்ம துணியை வச்சு இப்படி இப்படின்னு அழைச்சிருப்போம். ஆனால் இங்கே என்ன பண்ணுவோம், இந்த துணியை யூஸ் பண்ண மாட்டோம், நம்மளுடைய ஹேண்டை தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இருக்கிற டக்குன்னு அழிக்கிறது. இதெல்லாம் மைக்ரோ டீச்சிங்கில் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க தானே? ஆமாவா இல்லையா? கேட்கல, அங்கே கேட்கல.
ஹேண்டில் இப்படி தொடச்சிருப்போம். தொடச்சிட்டு என்ன பண்ணுவோம், அப்படியே நடந்து இருந்தாங்க அப்படியே நம்ம துணியில் குறைஞ்சிருப்போம், நமக்கே தெரியாமல் அப்படியே இருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. சரியா? அப்போ என்ன பண்ணுவோம், கரெக்டாக போர்டை க்ளீன் பண்ணுறப்ப லெஃப்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணணும். மெயினாக லெஃப்ட் ஹேண்டில் சாக்பீஸ் பிடிக்கிறீங்க, என்ன பண்ணுறோம், மேலே இருந்து கீழே அப்படியே கீழே தொடச்சிட்டு அப்படியே விட்டுறோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு அந்த கேனை தூக்கி என்ன பண்ணுறோம், இந்த வீடு வைக்கிறப்ப இப்படி போட்டு வலிச்சுட்டே இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், அதில் கை எடுக்காமல் இப்படி தொடச்சிக்கிட்டே வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே டவுன் பண்ணுறோம், அப்படியே கை எடுக்கணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு மேலே தான் போட்டு கை வைக்கணும், அதே மாதிரி கீழே தான் போட்டு வைக்கணும். அதே மாதிரி தான் அழிச்சு போகணும். இது எதுக்காகன்னு தெரியுமா? ஏன்னா முன்னாடி எல்லாம் இப்படி உட்காந்துருப்பாங்க, நம்ம வேகமாக அழிப்போம், அப்படியே பறந்து போவோம், ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆகணும்னு என்ன பண்ணுவோம், அவன் தான் இப்படி மூச்சு உள்ளே நல்லா எடுத்துருவான். அந்த டஸ்ட் எல்லாம் உள்ளே போகும். உள்ளே போச்சு அப்படின்னா அந்த டஸ்ட் அலர்ஜி அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதன் மூலியமாக வரக்கூடிய அடுத்த டிசீஸ் இந்த வீசிங் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி பேஷன்ஸ் எல்லாம் நிறையா என்ன பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் ஆகும், உருவாகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறது, மேலே கை வச்சு அப்படியே கீழே தொடச்சி அப்படியே விட்டுருவோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு அப்போ என்ன ஆகும், அந்த கீழே அந்த பார்த்தீங்களா இந்த ஒரு இது மாதிரி இருக்குல்ல, ஒரு இது மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து கீழே விழுந்துடும், அதிகமாக பறக்காது. ஸோ அந்த மாதிரி தான் பிளாக் போர்டோட யூசேஜ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லெஜிபிலிட்டி இன் ஹேண்ட் ரைட்டிங். நம்மளுடைய கையெழுத்து எப்படி தெளிவாக இருக்கணும், ஒவ்வொரு எழுத்துக்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னா கேப் இருக்கணும், லைட் அணைச்சி கேப் இருக்கணும். நம்ம என்னோட சேர்த்து எழுதுவோம்ல, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு புரியாது. நம்மளுடைய ஃபார்மில் நம்ம பாட்டுக்கு நோட் எழுதுற மாதிரி எழுதிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எழுதாமல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெளிவாக இருக்கிற மாதிரி நீட்டாக ஒவ்வொரு லெட்டருக்கும் லைட்டாக கேப் இருக்கணும், அந்த மாதிரி எழுதணும். அப்புறம் ஒரு வேர்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா இன்னொரு வேர்டுக்கு கேப் பண்ணணும், அப்படியே சேர்த்து எழுதிட்டு போகக்கூடாது. இப்போ 80 பேர் இருக்கும் அப்படின்னா அதில் யாரோ ஒருத்தர் வச்சுருப்பாங்க, கன்ஃபார்ம் சொல்கிறேன், யாரோ ஒருத்தர் வச்சு அந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்கில் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அப்படிங்கிறது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைஸ் ஆஃப் லெட்டர். இந்த லெட்டருடைய சைஸ் நம்ம அதான் சொல்கிறோம்ல, அதுக்குள்ள பெருசாக எழுத சொன்னாங்க போடல அப்படின்னு அந்த பெரிய லெட்டர் பி அப்படிங்கிறது பெருசாக போடக்கூடாது. ஏன்னா இது கேபிட்டல் லெட்டர், அதனால் பெருசாக போடுவேன் அப்படின்னா நம்ம சைஸுக்கு போடக்கூடாது போடல. அப்போ லாஸ்ட்டு உட்காந்துருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு தெரியணுமோ அந்தளவுக்கு ஓரளவுக்கு பெருசாக எழுதணும். இது கேபிட்டல் லெட்டர் தான். ஸ்மால் லெட்டர்லாம் நார்மலாக எழுதிக்கலாம், நார்மலாக எழுதினாலும் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு விசிபிள் ஆகிற மாதிரி எழுதணும் அப்படிங்கிறத அதை சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு அதான் கேப் லெட்டர், ஸ்மால் லெட்டர். அதுக்கப்புறம் திக்னஸ். ஐயோ எழுத மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு சாக்பீஸ் நம்ம என்ன பண்ணுவோம், சாக்பீஸ் அமுத்தி பிடிச்சி எழுதுவோம்ல, நம்ம ஸ்கூல் லைஃப்லாம் பாருங்க, அப்படி அமுத்தி பிடிச்சி எழுதுறப்ப நம்ம கீச்சு மூச்சு சவுண்டு வருது தெரியுமில்ல, நம்ம இந்த டேபிள் எல்லாம் எழுத்தோம்னா சவுண்டு வருதுல்ல, அந்த மாதிரி ரொம்ப அமுத்தி பிடிச்சி எழுதாதீங்க, சவுண்டு வர மாதிரி அப்படிங்கிறது தான் அதை சொல்லியிருப்பாங்க. சரியா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட்னஸ் இன் பிளாக் போர்ட் ஒர்க் அப்படிங்கிறது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ரெயிட்னஸ் ஆஃப் த லைன்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட்டாக நீட்டாக எழுதணும். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் ஆரம்பித்து லண்டனில் போய் முடிக்கிற மாதிரி இங்கே ஆரம்பித்து மேலே போய் முடிப்போம். நம்ம நோட்லேயே பார்த்துருக்கோம்ல, ரூல்டு நோட்டுன்னு அந்த போட்டு மேலேயே உட்காந்து எழுதிட்டு உட்காந்துருப்போம். ஆனால் இது அன்ரூல்டு நோட்டு கொடுத்தப்ப நம்ம ஸ்டார்டிங் வாங்கின புதுசில் +2 வரைக்கும் ரோல்டு நோட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அன்ரூல்டு நோட்டு நம்ம காலேஜ் போனப்போ அப்போவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம வீட்டில் ஆரம்பிச்சிருப்போம், அப்படியே ஈரோடு மாரி கோயில் போய் அப்படியே நம்ம ஜிஹெச் போய் அப்படியே சென்னிமலை போய் இப்படியே வந்து திண்டல் வந்துருப்போம். நமக்கு இங்கே ஆரம்பித்தோம் அப்படின்னா அப்படியே மேலே பாட்டுக்கு போகும். ஸோ அந்த மாதிரி போகாமல் என்ன பண்ணுவோம், ரூல்டு சீட்டு மாதிரி அப்படியே லைப்ரரினா ஸ்ட்ரெயிட்டாக நீட்டாக எழுதிட்டு போகணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விடுறது ஒவ்வொரு லைனுக்கும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸாம் பேப்பர்ஸ் அப்படின்னா ஒரு பக்கத்துக்கு ஒரு பேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 10 லைன்ஸ் மட்டும்தான் நான் எழுதுவேன். இதே நம்ம நோட்டாக இருந்து ஒரு பக்கத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட 40 லைன்ஸ் எழுதுவேன், 30 லைன்ஸ் எழுதுவேன். வேணால் நோட் பண்ணி பாருங்களேன். இப்போ உங்கள் நோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு 30, 25 அப்படின்னு யாராவது இந்த குரூப்பில் ஒன்று எழுதியிருப்போம். இதே எக்ஸாம் டேம் 1 டேம் 2 மாடல் இது நம்மளே பேப்பர் கொண்டு வரணும். அதனால் என்ன பண்ணியிருப்போம், ஒரு பேஜுக்கு ஒரு 25 லைன் 20 லைன் எழுதியிருப்போம். இதே நீங்கள் செமஸ்டர் போய் எழுதும் போது அன்லிமிட்டெட் பேஜஸ், நீங்கள் எவ்வளோ பேப்பர் வேணாலும் வாங்கி எழுதலாம் அப்படின்னு பிஎட் சொல்லிட்டோம்னா அவன் 90 பக்கம் 100 பேஜ் எழுதுவான், 90 பேஜஸ் 100 பேஜ் எழுதுவான். ஏன்னா ஒரு பக்கத்துக்கு 10 லைன் தான் இருக்கும். அப்போ ஒரு வரியில் பார்த்தீங்கன்னா 2 வேர்ட்ஸ் 3 வேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கரெக்டாக பார்த்து என்ன பண்ணணும், அந்த லைன் ஸ்பேஸு வேர்டு ஸ்பேஸு கரெக்டாக எந்த அளவுக்கு எழுதணுமோ அந்த அளவுக்கு எழுதணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஓவர் ரைட்டிங்னா என்ன, நம்ம தப்பாக எழுதியிருப்போம், அதுக்கு மேலே என்ன பண்ணுவோம், மறுபடியும் அடித்து புரியாத மாதிரி அந்த மாதிரி எழுதியிருப்போம். உடனே நாங்கள் திருப்பதிங்க என்ன பண்ணுவோம், அப்படியே ஒரு பெரிய கோழி முட்டையை போட்டு இது அப்படியே போட்டு அதுக்கு ஒரு 1/2 மார்க் குறைச்சிருப்போம். உடனே அங்கேருந்து பேப்பர் தூக்கி கண்ணை கசிக்கிட்டு எனக்கு ஒரு மார்க் போச்சு, 97க்கு 90 சரி 100க்கு 96 தான் வந்து நடந்துட்டு உட்காந்துருப்போம்.
இந்த பசங்களாம் என்ன பண்ணிருப்பான் 34 மார்க் வாங்கியிருப்பான். ஐயோ ஒரு மார்க் வச்சு போட்டால் பாஸ் ஆகிடும்னே அப்படின்னு எல்லாம் போனதுக்கப்புறம் லைன் கட்டி நிற்போம். இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கிறோம்ல, அதில் ஒன்று வரும்ல, 91 மார்க் எடுத்துருப்பான். அழுது இதுக்கு பசங்களே எவ்வளோ பரவாயில்ல, பாஸ் போட்டோன்னு எவ்வளோ ஆட்டமாக ஆடிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு கூட 98 போட்டு அதுக்கு ஒரு மார்க் போச்சு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சரியா. அப்போ எழுதுகிற லெட்டரில் ஓவர் ரைட்டிங் மேலே அதுக்கு மேலே எழுதக்கூடாது அப்படிங்கிறது. நம்மளே வீட்டில் மேக்கப் போடுவோம்ல, நமக்கு வேணுங்கிறப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், ஃபேர் அண்ட் லவ்லி போட்டால் ஒரே மாதத்தில் ஒரே 10 நாள்லேயே ஒரு மாதத்துலையோ அழகாக வெளிச்சு இது ஒயிட் ஆயிரும் அப்படின்னு கொடுப்போம். அப்போ அந்த மாதிரி ஒயிட்டாக வரும்போது அந்த கவுண்டமணி செந்தில் ஒரு படத்தில் கரிச்சட்டி மாதிரி ஒரு லேடி இருக்கும், அது பெயிண்ட் எல்லாம் அடிச்சு விட்டு அதுக்கு இந்த 10 நாள் அந்த ஃபேர் அண்ட் லவ்லி கூட வெள்ளையாக இருப்பான்ல. ஸோ அதெல்லாம் உண்மையெல்லாம் கிடையாது சரி, எல்லாமே டூப்பு தான். நம்ம மனசில் என்ன பண்ணிடுவோம், ஐயோ அவன் சொல்லிட்டான், இந்த சினிமாக்காரி வந்துட்டு சினிமா ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க, அவன் போட்டு வெள்ளையாயிட்டான், அதில் பிரைட்னஸ் அதிகமாக வச்சோம்னா நம்மளே டிவியில் நம்மளை வீடியோ பிடிச்சி போடுங்க, ஃபஸ்ட்டு நார்மலாக தான் தெரியும் என்ன கலர் இருக்குதோ, டிவியில் பிரைட்னஸ் வைங்க நம்மளும் வெள்ளையாக தான் தெரியும் சரியா. ஸோ அதெல்லாம் டெக்னிக்கல், ப்ராடக்ட் எப்படி சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் அதோடைய திக்னஸ் எல்லாமே. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸிங். நம்மளுடைய ரிலவெண்ட் மேட்டரில் என்னென்னலாம் என்ன பண்ணுவோம், மெயின் இது மட்டும்தான். நம்ம சும்மா நார்மலாக பேசுகிறதையும் போர்டில் எழுதிட்டு உட்காந்துருக்கூடாது. என்ன மேட்ரு வேணுமோ அந்த மேட்ரு மட்டும்தான். அந்த சினிமா ஆக்டர்லாம் சொல்லலாம் அதெல்லாம் போய் போர்டில் எழுதுறோமா, அதில் நமக்கு என்ன இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் கொடுத்துருக்கிறது, நம்ம பாயிண்ட்ஸ் ஏதாவது கொடுத்துருக்கிறது, அப்படி ஏதாவது ஆத்தர் நேம் கொடுத்துருக்கிறது, அந்தந்த பேர் மட்டும்தான் என்ன பண்ணணும் நம்ம போர்டில் எழுதணும். அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கேலாம் எழுதக்கூடாது, ஒரே லைன் பை லைனாக எழுதிட்டே வரணும். அப்போ தான் நம்ம கொஸ்டின் கேட்குறப்போ என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக அந்த ஆர்டரில் சொல்லிகிட்டே வருவாங்க அப்படிங்கிறது. நம்மளும் ரீகால் பண்ணால் அப்படி சொல்லிட்டே வர முடியும் அப்படிங்கிறது. சரி, லாஸ்ட் ஒன்று என்ன, இந்த காம்பனன்ஸில் 4th இருக்கும். 4th வந்து அது நார்மல் தான், இது தேடுவோம். அப்ராப்ரியேட்னஸ் ஆஃப் ஒர்க் ஆன் த பிளாக் போர்டு அப்படிங்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய லைன் பை லைனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுறோம். அதனுடைய கண்டினியூட்டி வேணும், தொடர்ச்சியான தன்மைகள் லைன்கள் வேணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரீஃப் அண்ட் சிம்பிளிசிட்டி அப்படிங்கிறது. நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம், சிம்பிளாகவும் மிகவும் எளிமையாக இருக்கிறத மட்டும்தான் போர்டில் எழுதணும். நம்ம என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறோம், ஒரு 2 மார்க் கொஸ்டின், அது ஒரு லைனில் வரக்கூடிய கொஸ்டின் மாதிரி கேட்குறோம். எக்ஸ்பிளைன் மகாத்மா காந்தி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம்னா 3/4 மணி நேரம் சொல்லிகிட்டே தான் பிறந்திருப்போம். காந்தி எங்கே பிறந்தாரோ, காந்தி குழியில் கொடுக்குறதுன்னு அப்படியே தான் என்ன பண்ணிப்போம் சொல்லிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் என்றைக்கும் கிளாஸ் ரூமை பொறுத்த வரைக்கும் கேட்கவே கூடாது சரியா. பார்த்தீங்க அப்படின்னா 1 to 3 லைனுக்குள்ளே கேட்கலாம் கொஸ்டின்ஸ் எல்லாம், அல்லது 1 வேர்ட் 2 வேர்ட்ஸில் கேட்கலாம். அதுக்குன்னு எக்ஸ்பிளைன்லாம் சொல்லி ப்ரீஃப் எக்ஸ்பிளைன் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கவே கூடாது. சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி தான் சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் பிளாக் போர்டில் இருக்கணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம், சம்ஸ் போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஃபுல்லாக ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இதே தமிழ் இங்கிலீஷில் நடத்துகிறாங்க, எஸ்ஏ அப்படிங்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஸ்டோரி சொல்லிவிட்டு அதை வாசிச்சு விட்டு போயிடுவாங்க. ஆனால் அது என்ன நடத்த என்ன அந்த எஸ்ஏ எழுதி போட்டுகிட்டே இருக்கிறாங்க ஸ்கூல்ஸ்லாம். சிம்பிளாக அதில் என்ன மெயின் கான்செப்ட் சொல்லியிருக்காங்களோ அந்த தீமை மட்டும் அதில் எழுதி போட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது. அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவிங் அட்டென்ஷன் அண்ட் ஃபோக்கஸிங். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸினுடைய கவனத்தை ஈர்க்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறோம், இந்த கையில் வச்சுருக்கேன்னா டக்குன்னு தூக்கி போட்டால் என்ன பண்ணுவோம், இந்த பேனாவே இருக்குப்பா, டக்குன்னு இப்படி தூக்கி போட்டால் என்ன பண்ணுவோம், எல்லாரும் நம்ம அங்கே தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஃபோக்கஸிங் வருதா, நம்மளோட அட்டென்ஷன் என்ன ஆகுது, ஐயோ இந்த பேனா யார்கிட்ட போகுது, ஒன்றும் இல்லை 100 ரூபா நோட்டு வச்சுருக்கேன், இப்படி சல்லுன்னு எல்லாத்தையும் தூக்கி போடணும் வைங்க, ஐயோ நமக்கு வருதா டக்குன்னு கேட்ச் பிடிக்கலாம் அப்படிங்கிறது இருக்குல்ல. சினிமா படத்தில் பார்த்துருக்கீங்கல்ல, ரஜினி அள்ளி வீசுவார், ஒவ்வொருத்தரும் வீசுவாங்க, அப்படியே அந்த கூடத்தில் போடுற மாதிரி. எல்லோரும் என்ன முட்டி மோதி ஒரு கீழே படுத்துருப்பான், அப்படியே கழுத்தை முழிச்சு. இப்போ ஒரு 41 பேர் கரூரில் பார்த்தீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கூட்ட நெரிசல். அப்போ என்ன சொல்கிறோமோ அதை மட்டும்தான் கேட்கணும். அதை கேட்குறதே கிடையாது சொசைட்டி பொறுத்த வரைக்கும், நம்மளும் தான் சரியா. கிளாஸ் ரூம் பொறுத்த வரைக்கும் இப்படி நாளைக்கு படிச்சுட்டு சொன்னாலும் நாளைக்கு ஒரு 5 பேர் வந்து நிற்பான். ஸோ இந்த மாதிரி படிச்சு போயிட்டு சார், படிக்க முடியல சார், உடம்பு இல்லை சார், அதனால இருந்தாலும் எக்ஸாம் நாளைக்கு படிச்சு எழுதியாரு வருதா. ஆனால் அதே அங்கே பாருங்க, ஒரு ஆக்டர் வந்துட்டா, இவங்க இன்னைக்கு விஜய் திண்டல் வர்றாரு, இங்கே தான் மீட்டிங் போகிறாரு அப்படின்னா போதும், நம்ம 5 மணிக்கு மீட்டிங் ஆரம்பிக்கணும், 1 மணிக்கே அங்கே போய் உட்காந்துருப்போம், இடம் முடிச்சுக்கணும். நம்ம ஊரில் மாரியம்மன் பண்டிகையெல்லாம் வரும். அப்போ என்ன பண்ணுவோம், அப்போ நாங்கள் எல்லாம் சின்ன குழந்தையாக இருந்துச்சு, அப்போல்லாம் டிவிங்கிறதே பெருசாக இருக்கும். அப்போ திரை கட்டி என்ன பண்ணுவாங்க, ஒரு சினிமா படம் போடுவாங்க. 9 மணிக்கு போகிறாங்கன்னா நல்லா 8 மணிக்கே போய் இந்த சாப்பையெல்லாம் போட்டு வச்சுட்டுலாம் போய் என்ன பண்ணியிருக்கோம், பிரித்து போட்டு உட்காந்து இடம் முடிச்சுக்கணும். இல்லைன்னா பின்னாடி போய் உட்காந்துருக்கணும் கடைசீட்டில். அவனோட சினிமா தெரியலையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்துட்டானா நமக்கு பின்னாடி இருக்கணும், மூஞ்சி சினிமா பாதி பிக்சர் மறைச்சிக்க தெரியுமில்ல, அந்த மாதிரி. அப்போ முன்னாடியே போட்டோம்னா நம்மளை யாரும் மறைக்க முடியாது, நம்ம கோசப்பட பார்க்கலாம்
அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நம்மளோட அட்டென்ஷனும் நம்மளுடைய ஃபோக்கஸிங்கும் நம்ம கிளாஸ் ரூமுக்கு பிளாக் போர்டுக்கு இப்படியே தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரிப்பா, நம்ம அப்படியே சொன்ன மாதிரி தான். அப்போ நம்ம அந்த டாபிக் லெசன் கிளாஸ் எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிளாக் போர்டில் க்ளீன் பண்ணுறோம்ல, அதான் சொன்ன நம்ம லெஃப்ட் ஹேண்டில் மேலிருந்து அழிக்கணும், அந்த மாதிரி எல்லாம் போகணும் அப்படிங்கிறது. அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளீனிங் போர்ட் ஆஃப்டர் யூசேஜ். நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆஃப்டர் நம்ம எப்படியெல்லாம் க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கணும், இது ரைட் ஹேண்டு, இது மைக் இருக்குன்னா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் தூக்கிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், மேலேருந்து கீழே வரணும், அப்படியே கையெடுத்துடணும், அப்படியே கையெடுத்து இப்படியெல்லாம் போகக்கூடாது, எடுத்துக்கிட்டு அப்படியே போகணும். சரியா? இப்போ நீங்களே மைக்ரோ டீச்சிங்கில் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் போர்டை க்ளீன் பண்ணிட்டு வாமா அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணியிருப்போம், அப்படி இப்படி வேகமாக அழிச்சு வந்துருப்போம். ஆமாம் தானே? நிறைய பேர் போர்டுக்கு முன்னாடி போயிருக்க மாட்டோம், போகிறப்பவே அப்படி நடுக்கும். உட்காந்துருக்கிறப்போ நல்லா பேசுவோம், நல்லா அரட்டை அடிப்போம், நல்லா யோசிச்சு பாரு. ஒரு 4 நாள் நடந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இந்த போர்டு எடுக்கணும், நம்ம நிறைய பேசலாம்னு திங்க் பண்ணிட்டு எழுதிட்டுலாம் வந்துருப்போம், ஹின்ஸ் மாதிரியெல்லாம் எழுதிக்கிட்டு. அந்த போர்டு எடுக்க போனோடனே இந்த ஒரு 4-5 பேருக்கு பார்த்தோம்னாலும் கொஞ்ச நாச்சு வந்துருக்கும். நாங்கள் வேறு பின்னாடி உட்காந்துருப்போம், அந்த பூச்சாண்டி மாதிரி இந்த வீட்டுக்கு டிஸ்ட்ரிக் ரூம் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து உட்காந்துருப்போம். உட்காந்து எங்கள் மூச்சை பார்த்துட்டுமே என்னாச்சு, நாங்கள் எல்லா கான்செப்டும் மறந்து போயிடும். ஆமாம் தானே? நிறைய பேருக்கு அப்படி தான் நடந்திருக்கோம். அப்புறம் 3 நாளாக அப்படியே பேஸ்மெண்ட்டை வீக்காக வடிவில் சொல்கிற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங் தான், அந்த பேஸ்மெண்ட்டை காலை என்ன பண்ணால் அப்படியே உதற ஆரம்பிக்கும். அங்கேருந்து ஆரம்பிச்சோன்னா கையை அப்படியே இந்த ப்ரேயரில் நடக்குது இல்லை, அப்போ லெட்டர் எழுதிட்டு வந்து உட்காரும், ஏதாவது சொல்ல மறந்துட்டுனா கையில் வச்சுருக்கோம்ல பேப்பரு, அது பாருங்கள். நாளையிலேருந்து வாட்ச் பண்ணுங்கள், அந்த முன்னாடி இந்த ஸ்டேஜிலேருந்து பேசுகிறாங்கல்ல, அப்போ பேசுகிற பாருங்க அவள் கை இப்படி நடக்கும், பேப்பருக்கு நடக்கும், நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். சரியா? ஸோ அந்த மாதிரி பதட்டங்கள்லாம் நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த மேலே வந்து கீழே தான் நம்ம க்ளீன் பண்ணணும், சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் த பிளாக் போர்டு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு க்ளீனிங். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி இருந்தால் நமக்கு போர்டில் எழுதுறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிறது மட்டும் எழுதணும். ஏதாவது ஹின்ஸ் எழுதணும் அப்படின்னா சைடில் ஒரு கோடு போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸ் கால்குலேஷன் நம்ம மல்டிபிள் பண்ணுறது அப்படிங்கிறதுல சைடில் ஒரு கோடு போட்டு எழுதணும். மெயின் சப்ஜெக்டில் இருக்கணும், நோட் எழுதணும். அப்போ அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ க்ளீன் பண்ணுறது நம்ம நல்லா க்ளீன் பண்ணணும். அங்கேயும் அந்த இதெல்லாம் நாளையெல்லாம் தெரியும் பார்த்தீங்கல்ல. அடுத்து நெக்ஸ்ட் டைம் அதில் எழுதுறப்ப என்ன ஆகும், நம்ம எழுதுற லெட்டரும் ஆல்ரெடி அது கொடுக்குற லெட்டரும் மிக்ஸ் ஆகி தெரியாமல் போகும். சரியா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா போர்டு க்ளீன் பண்ணுறப்ப அந்த கவன சிறந்தது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், அது எல்லாமல் அழைச்சிடணும், நீட்டாக பிளாக் போர்டை வச்சுக்கணும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஈஸியாக படிக்க முடியும், நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பின்னாடி அச்சுக்கள்லாம் இருந்து அந்த தாடையெல்லாம் இருந்து அது நிறைய எழுதணும் அப்படின்னா நமக்கு புரியாது. ஒன்றும் இல்லை, நம்ம நோட் இருக்கும், ஆனால் ஒரு நிமிஷம் இருக்கும், இந்த நோட் இருக்குல்ல நல்லா டார்க்காக ப்ளூவாக எழுதுகிற பேனா வச்சு ஒரு பக்கம் எழுதிட்டு பின்னாடி பக்கத்துக்கு அச்சு விழுந்துருக்கு தெரியும், பார்த்துருக்கீங்கல்ல தாரை, அது மேலே எழுதுனா அதிகமாக புரியுமா டக்குன்னு. இதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாரைகள்லாம் பின்னாடி விழுகாமல் இருந்துச்சுன்னா நம்ம நீட்டாக எழுதுறது நல்லா இருக்கும். என்னென்ன அச்சு விழுந்துருக்கே போச்சு, நல்லா தெரியுமா தெரியலையே அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அதே மாதிரி நீங்கள் ஸ்கூல் லைஃப்பில் நம்ம நோட்டில் ரீஃபில் ஆல் பாயிண்ட்ஸ் வச்சு எழுதியிருப்பீங்க. இப்போ போய் எடுத்து பாருங்க, அந்த அச்சு கிட்டத்தட்ட 10 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா அப்படியே இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே பின்னாடி பக்கம் தெரியும், பின்னாடி பக்கம் இருக்கிறது அப்படியே இந்த பக்கம் தெரியும். நல்லா வாய்ப்பு நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே இங்க் பண்ணில் எழுதணும் அப்படின்னா எத்தனை வருடங்கள் ஆனாலும் லைட்டாக அழகாக மங்கி போகும்போது வளைஞ்சு மீதியெல்லாம் அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறது. சரிங்களா? சரிங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த ரோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், மேலே இந்த பிளாக் போர்டு இருக்குது அப்படின்னா நம்ம எந்த பக்கம் எழுதணும், லெஃப்ட் சைடில் மேலே கார்னரில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். நாம் என்ன பண்ணுவோம், நம்ம மைண்டு கெட்டாது. அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு 2 ஸ்டூலை எடுத்து போட்டு ஏறவெல்லாம் முடியாது. இந்த மாதிரி ஸ்டேட் இருந்தால் மட்டும்தான் பிளாக் போர்டுக்கு முன்னாடி போவோம். சரியா? இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், நமக்கு எவ்வளோ ஹைட் எடுத்துக்கோ அந்த ஹைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ அந்த ஹைட்டில் ஃபஸ்ட் எடுத்துன்னு என்ன பண்ணுவோம், மேலே ஹெட்டிங் எழுதுவோம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம், அதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன மேட்டர் சொல்கிறோமோ அதில் வந்து அப்படியே நீட்டாக எழுதிட்டு வரும். சரியா? அப்போ இங்கே ஒன்று அங்கே ஒன்று, அந்த மூலையில் ஒன்று இந்த மூலையில் ஒன்று அப்படியெல்லாம் எழுதவே கூடாது அப்படிங்கிறத அப்போ சொல்லியிருப்பாங்க. அப்படியே ஒரே லைன் பை லைனாக எழுதணும் அப்படிங்கிறது. நம்ம அப்படியே சொன்ன மாதிரி ஸ்டெப்பில் வரப்ப இங்கே ஒரு அங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். வேகமாக ஒரு 2 படிக்கிறது ஆகணும். அது ரொம்ப நேரமெல்லாம் ஜப்புனியெல்லாம் வர முடியாது. ஒரு சில சமயம் 3 படிக்கிறது கூட தரலாம், அது 1 தடவை 2 தடவை தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒவ்வொரு படிக்கிட்ட தான் வரும். கொஞ்சம் 1.5 மாடி தாண்டினோடனே காலையில் சொல்லணும், என்னால் முடியாது, நீங்கள் மெதுவாக போ அப்படின்னா படுத்து எடுத்து மீசில் மண் மீசையில் ஒட்டிடும், இல்லை மூச்சில் ஒட்டிடும், இல்லை சேர்த்து அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த நாள் தான் அப்போ நம்ம வாசலை காரணம் ஆரம்பிக்கணும். அப்படியே லைஃப் லைனாக
எழுதி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக ரீசெண்டாக எழுதுறது அழிக்கக்கூடாது. அங்கே ஃபஸ்ட்டு என்ன எழுதணுமோ ஸ்டார்டிங்கில் என்ன எழுதணுமோ அதை மட்டும்தான் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் எழுதணும் அப்படிங்கிறது. சரிங்களா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட் லார்ஜ் லெட்டர் டிராயிங்ஸ் அப்படிங்கிறது ஓரளவு நல்லா பெரிய லெட்டராக இருக்கணும். அதே மாதிரி டிராயிங் வரையில அதை நல்லா கிளாரிட்டியாக இருக்கணும். லாஸ்ட் வரைக்கும் தெரியற மாதிரி இருக்கணும். அந்த டிராயிங் வரைஞ்சதுக்கப்புறம் அந்த மார்க்ஸ் மென்ஷன் பண்ணுறோம்ல அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கணும். ஓரளவுக்கு நல்லா பெருசாக இருக்கணும். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதனால சின்ன சின்னதாக எழுதுனேன். எனக்கு தெரியல அப்படின்னா அங்கெல்லாம் வந்து உட்காந்து பார்த்து எழுதிக்குப்போ அப்படின்னு சொல்கிறேன். இங்கிருந்து அந்த லாஸ்ட்டில் தெரிஞ்சால் கூட நம்ம அந்த அளவுக்கு தெரிகிற மாதிரி போர்டில் எழுதணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் போஸ்டர் அப்படிங்கிறது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் போர்டில் எழுதி ஒரு சில தூங்குறையும் நினைச்சா லைட்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரியா? சரி, இப்போ வந்து என்ன பண்ணுவோம், நம்ம போர்டில் எழுதுவோம். இப்போ எழுதுறது என்ன பண்ணுவோம், எழுதிட்டே இப்படி மனசுக்கே போயிடும். அப்போ இவ்வளோ யாரும் பார்த்து எழுத முடியாது. சரியா? இப்போ அப்போ ஏன்னா நான் எழுத நீங்கள் காப்பி அடிச்சிருவீங்க, அதிகமாக மார்க் பாய்க்கிறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருக்கக்கூடாது. நாங்கள் எழுதுறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், போர்டை நல்லா விசிபிளாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிய மாதிரி விடணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், அங்கே பார்த்து எழுத முடியும். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. சரியா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் என்ன, ப்ரிவிட்டிவிட்டி அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதான் ஃபஸ்ட்டே சொன்னோம்ல, நமக்கு என்ன தேவையோ அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் இம்பார்ட்டண்டாக இருக்கணும். ரொம்ப ப்ரீஃபாக எழுதிட்டே போகக்கூடாது அப்படிங்கிறது. மேக்ஸிமம் ப்ளஸ் மட்டும்தான் ஃபுல் போர்டு யூஸ் ஆகும். மீதி சப்ஜெக்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஹிண்ட்ஸுக்கு தான் நம்ம யூஸ் ஆகும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இது என்ன பாக்ஸு, சஜஷன் பாக்ஸ். இது என்னது, என்னென்னலாம் தேவையோ அந்த மாதிரி வேணுங்கிறது எழுதிக்கலாம், வேணாங்கிறது எடுத்துக்கலாம். வேணுங்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம், வேணாங்கிறது எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம் மீன்ஸ் இதெல்லாம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸு ரெண்டு மிக்சர் இருக்கும். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம மோஸ்ட்லி எல்லாமே ஒயிட் கலர் சாக்பீஸில் எழுதும். சரியா? அப்போ நம்ம நோட்டில் எழுதுவோம்ல எக்ஸாம்ல எல்லாம் ஒன்லி ப்ளூ பென். ஃபஸ்ட்டு பேஜில் ஆரம்பித்தோம் அப்படின்னா 40 பேஜ் வரைக்கும் ப்ளூ பென். அடியில் போடு போடுறதா இருந்தாலும் சரி, இப்படி டிசைன் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, டயக்ராம் வரைகிறதா இருந்தாலும் ஒரே இங்கு பென் தான் யூஸ் பண்ணிக்கணும். பிஎடை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக எழுதுறதுக்கு ப்ளூ பென் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப இந்த கெட்டிங்கில் எழுதுவோம்ல அதுக்கு கலர் ஸ்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். பிளாக் யூஸ் பண்ணலாம், ரெட்டு, பிங்க்கு, க்ரீனு, இந்த 3 கலர் மட்டும் இருக்குது. மீதி கலர் எல்லாமே ஆரஞ்சு கலர், அது 4 கலர் இருக்குது. மீதி எல்லா கலரும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹெட்டிங்க்கு ஒரு கலர் கொடுத்துருங்க. அதை ஏதாவது ஆர்டர் டைம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் கொடுங்க கலரு. அதுக்கப்புறம் இயர்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அது கொடுங்க. அப்புறம் உள்ளுக்குள்ள நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஏதாவது டைப்ஸ் அப்படின்னா அதுக்கு தெரியாத ஒரு கலர் கொடுங்க. அப்படி எல்லாம் பார்க்குறப்ப இது அழகாக இருக்கும். நம்ம காலத்தில் தூங்கி இருந்துச்சோன்னா நம்ம மூஞ்ச நம்மளுக்கே பார்த்தா பிடிக்காது. ஆமாம் தானே, நம்ம தூங்கிட்டு இருக்கோம், காலைல 6 மணிக்கு அலாரம் அடிக்கும். ஆஃப் பண்ணிவிட்டு 6:30 ஒரு இன்னொரு அலாரம் வச்சுருக்கோம். அந்த 2வது அலாரம் அடித்தா மட்டும்தான் நம்ம எந்திரிப்போம். எந்திரிச்சோன்னு என்ன பண்ணியிருப்போம், நம்ம மூஞ்சி நம்மளே கண்ணாடியில் பாருங்க, அப்படியே முடியெல்லாம் இங்கே பிறந்து அங்கே பிறந்து அப்படியே கண்ணப்படம் இங்கே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஆக்சுவல் நம்ம மூஞ்சி நம்மளே பார்க்குறது தான் நல்லது. சரியா? அப்போ அந்த மாதிரி இருக்கும். அப்போ பார்க்குறதுக்கும் இப்போ எல்லோரும் மேக்கப் போட்டுட்டு காலேஜ் கிளம்புற சமயத்தில் நம்ம மூஞ்சி பார்க்குறதுக்கு எந்த மூஞ்சி அழகாக இருக்கும், நம்ம மேக்கப் போடுவோம்ல அந்த மேக்கப் தான். சரியா? அதே மாதிரி தான் நம்ம போர்டில் எழுதுறப்ப ஒன்லி ஒயிட்டாக எழுதாமல் ஏதாவது டிஃப்ரெண்டான பாயிண்ட்ஸு இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி இயர் வரப்போ என்ன பண்ணணும், கலர் சார்ட் பீஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஹிண்ட்ஸு இந்த மாதிரி சின்ன பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுறோம்னா மூலையில எல்லாம் போய் நோட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதை அப்படியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எழுதிட்டு வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரீசெண்டாக இருக்கிறத அழிக்காமல் ஓல்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன எழுதணுமோ அதை மட்டும் தான் அழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், நமக்கு எல்லாமே வாயில் சொல்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், பிளாக் போர்டில் எழுதணுங்கிற அவசியமே கிடையாது. நமக்கு எது இம்பார்ட்டண்டாக இருக்கோ அது மட்டும் தான் எழுதணும். அதுக்கப்புறம் நம்ம பிளாக் போர்டில் என்ன பண்ணுறோம், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பிளாக் போர்டில் எழுதுறத பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் மற்றதில் பார்த்தீங்கன்னா ஹிண்ட்ஸ் ஒரு பேர் நம்ம தமிழில், இங்கிலீஷில், சயின்ஸில், சோசியலில் ஒவ்வொரு சில பேர் மட்டும்தான் இருக்கும். அது எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறதான். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம், அங்கே சொல்லிக்கிட்டே எழுதுனா பார்த்தா அவன் எல்லாத்தையும் பார்ப்பான். நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் எப்படி வந்துச்சு, அடுத்த ஸ்டெப் எப்படி வந்துச்சு, இதை மல்டிப்ளை பண்ணுறது அப்படி சொன்னோம் அப்படின்னா யாருக்கும் புரியாது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் போல எழுதுறப்ப
பேசிக்கிட்டே எழுதணும் அப்படிங்கிறத அந்த இதில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம என்ன எழுதுறோமோ எழுதி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் ஒரு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரொனவுன்சியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக நம்ம பேசுறது தான் சொல்லல கட்டப்படலாம் இருக்கும். நம்ம பேசுறது புரியாத சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம போர்டில் என்ன சொல்கிறோமோ அதை எழுதி போட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா அப்போ டக்குன்னு அவங்களுக்கு புரியும். அப்புறம் இன்னொரு டிராயிங், இந்த டிராயிங்கில் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா டிராயிங் பார்த்து போட்டு அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். நம்ம வலுப்புனா கூட நம்ம கை இந்த பாயிண்ட்லாம் வச்சு யூஸ் பண்ணுறோம்ல அதை வச்சு காமிக்கிறப்ப அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம ரொம்ப சிறுசாக எழுதக்கூடாது, ஸ்மால் லெட்டரில் எழுதக்கூடாது. கொஞ்சம் ஸ்மால் லெட்டரில் எழுதலாம், அதை ரொம்ப கணக்கு தெரியாத நோட்டில் எழுதுறதுல அந்த நோட்ஸ் எழுதுறத இப்படி பார்த்தா தெரியும், இதே அங்கே பார்த்தா தெரியாது. அதே மாதிரி போர்டில் எழுதுறது ஒரு பெரிய லெட்டராக எழுதணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்தது இதோடைய ஏர் ஃபெசிலிட்டிஸ், இந்த லைட்டு சரியா இதெல்லாம் கண்டிப்பாக வேணும். வெறும் புறம் இப்போ பார்த்தீங்கன்னா புயல் பண்ண வெறும் பயங்கரமாக காத்தடிச்சுருவீங்க, யாருனாலையும் இந்த கிளாஸில் உட்காந்து முடியாது. மைண்ட் ஃபுல்லாக வெளியில் தான் இருக்கும். என்னடா இது மழை பெய்யுது, இவ்வளோ காத்தடிக்குது, இதுலேயும் வந்து கிளாஸ் வைக்கிறாங்களே அப்படிங்கிறது சரியா. அந்த மாதிரி எவ்வளோ வெயில் வச்சாலும் கிளாஸ் நடக்கும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஆனால் மழையோ அல்லது காற்றோ புயல் மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம கிளாஸு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி மழை வர காலத்தில் என்ன பண்ணுவோம், எல்லாரும் டிவி எப்பவுமே 6 மணிக்கு தெரியும். அந்த மழைக்கு பேசிட்டே இருக்குது, புயல் வந்துருக்கு அப்படின்னா போதும் 5 மணிக்கு டிவி போட்டு உட்காந்துருப்போம். மூச்சு கழுவுறோமோ இல்லையோ, இன்னைக்கு லீவ் விடுறானா இன்னைக்கு லீவ் விடுறானா, காலையில் 8 மணி வரைக்கும் பார்த்துட்டே உட்காந்துருப்போம். லீவ் விடுறானா எல்லாரும் பார்த்தோம்ல, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நீங்களும் பார்த்துருப்பீங்க நாங்களும் பார்த்துருப்போம் சரியா. இதுதான் நம்மளுடைய லாஜிக்கல் திங்கிங். அப்படியே நம்ம இப்படி லீவ் விட்டு நீங்கள் ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் கடைசியில் பார்த்து என்ன பண்ணோம், திருப்பூர் கொடுத்தாங்க, கல்லூர் கொடுத்தாங்க, அது கடைசியில் ஸ்கூலுக்கு போனதுக்கு கொடுத்தாங்க, ஈரோடு மட்டும் விடவே பண்ணாங்க சரியா. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணுறது நல்லா க்ளீன் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஏதாவது நடக்கும்போது பாயிண்ட் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணி நடக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய எழுதும்போது பேசணும் அப்படிங்கிறதாக சொன்னது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பீஸை நல்லா அழுத்தியெல்லாம் எழுதக்கூடாது, இந்த சவுண்டு வர மாதிரியெல்லாம் எழுதக்கூடாது. அப்போ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய மைண்டு வேறு பக்கம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த போர்டில் எழுதுறப்ப என்ன வேர்டு சொல்கிறோமோ அது ரொம்ப கொஞ்சம் அழுத்தி சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா. நம்ம டேய் அப்படிங்கிறப்ப சவுண்டு ஒரு மாதிரி இருக்கும், எங்கள் பாப்பா அப்படிங்கிறப்ப ஒரு மாதிரி இருக்கும். நம்ம எது அமுச்சு சொல்லணுமோ அந்த மாதிரி வேகமான ஜுடிஷியல்ஸ் எல்லாம் கம்பல்சரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஏரேசி அழிக்கிறது தான் மெயின் இம்பார்ட்டன்ட். போர்டை பொறுத்த வரைக்கும் எந்த பார்த்து அப்படிங்கிறது சரியா. ஓகே, இதோட நம்மளுடைய பிளாக் போர்டு